ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ இதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமான விருச்சிக ராசி வரை பயணம் செய்கிற அஸ்த நட்சத்திரத்தின் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 4, 8, 12ன்னு பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது 2, 4, 8, 12 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தா இந்த வாரத்தில் நீங்கள் வரக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கிறது. நல்ல வெற்றி, லாபம், எதிர்பாராத லாபங்கள், தன வரவு, அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. புதனும் வக்கரகதியை நிவர்த்தி 23ஆம் தேதி ஆகிடும். 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தியாகி வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தை தொடுவது தன லாபத்தை ஏற்படுத்தும். அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த வாரம் நல்ல ஆன்சர் இருக்கு. செல்வ வளம் பெருகும், புதிய யோகங்கள் உண்டு, வாகனங்கள், வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதாவது பேசணும், முடிவு பண்ணணும்னா தாராளம் பண்ணுங்க. திருமண தொடர்பான அடுத்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைகள் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணுற பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம். தடைகள் நீங்கும். அடுத்தடுத்த காரியத்தை நல்ல தாராளமாக செய்யலாம். சங்கரன் கோவில் கோமதி அம்மனை இந்த வாரம் உள்ள நினச்சிக்கிடுங்க. அந்த அம்பாள் உங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் பொருளும் மனமும் நிரம்பி நல்லது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாள். அதனால் நல்ல காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையிலே நலங்கள் பெருகட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.